ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஹேமா. 30 டேஸ் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இன்றைக்கி டே 13, அதாவது 13. ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் சாப்பிட்டேன், இன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படி போச்சுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி அருண் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக மணி 11 இருக்கும். என்னோடய ஃபாஸ்டிங் பிரேக்கிங் டைம் வந்து 11:30. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து தலைக்கு நல்ல எண்ணெய் வச்சுட்டேன். இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுலேருந்து செம்ம ஹெட் பெயின், சொல்ல முடியாத அளவுக்கு தலைவலி. ஸோ எப்பயாவது இந்த மாதிரி ஹெட் பெயின் வரும். ஸோ அது ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி அப்படி தான் காலைல எழுந்ததுலேருந்து செம்ம ஹெட் பெயின். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு தலைக்கு நல்ல எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டேன். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு தான் மசாஜ் பண்ணியிருந்தேன். பட் வந்து எண்ணெய் வச்சதுக்கப்புறமும் தலைவலி போகவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இன்றைக்கி ஃபுல்லாக வந்து டேவே வந்து ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப டயர்டாக தான் போச்சு. அதனால நான் இன்றைக்கி லன்ச் கூட ஒழுங்காக செய்யலை. ஃபாஸ்டிங்கை மட்டும் கரெக்டாக பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நல்லா படுத்துட்டேன். ஸோ படுத்து அதுக்கப்புறம் டைம் பார்த்தா மணி 2 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அருண் வந்து 2:30 லஞ்சுக்கு வந்துடுவாங்க. அதனால் வந்து குயிக்காக ஏதாவது லன்ச் செஞ்சிடலாம் சொல்லிட்டு கேர்ட் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கேர்ட் ரைஸ்னால் தம்பியும் சாப்பிட்டுப்பான், பாப்பா, நான் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் வந்து சிம்பிளாக கேர்ட் ரைஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து சொரைக்காய் பொரியலும் சிம்பிளாக ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தான் குடிச்சிருந்தேன். அருண் ஆஃபீஸ் போகும்போதே மார்னிங்கே வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டுருந்தேன். ஸோ எனக்கும் சேர்த்து போட்டு வச்சாச்சு. ஸோ அது குடிச்சு தான் வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணியிருந்தேன். அது கூட வந்து வாட்டர் மெலனும் சாப்பிட்ருந்தேன். நேற்று வந்து வாட்டர் மெலன் கட் பண்ணி சாப்பிட்ருந்தேன் இல்லையா? ஸோ எல்லோரும் சாப்பிட்டது போக மிச்சம் ஒரு 2-3 பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ அதை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது கூட நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சு முடிச்சதும் கொஞ்சமாக வந்து ஒரு 2-3 பீஸ் வந்து வாட்டர் மெலன் சாப்பிட்டு ஃபாஸ்டிங்கை சூப்பராக வந்து பிரேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கேர்ட் ரைஸ் செஞ்சுருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வீடியோலாம் எதுவும் எடுக்கலை. லஞ்ச் செஞ்சதெல்லாம் லஞ்சு முடிச்சுட்டு நான் அப்படியே போய் படுத்துட்டேன். நான் சாப்பிடக்கூட இல்லை. கொஞ்சமாக வந்து கேர்ட் ரைஸ் செய்யும் போதே ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தலைவலி அதிகமாக இருந்ததால் அப்படியே போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் எழுந்தேன். அப்போ தான் லைட்டாக வந்து தலைவலி கம்மியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லஞ்சு தான் வந்து ஒழுங்காக செய்யலை. அதனால் டின்னராச்சும் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நேற்று வந்து பாலக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் இல்லையா? அதில் தான் இன்றைக்கி பாலக் பன்னீர் ரெடி பண்ண போகிறேன். பன்னீர் வந்து ஆல்ரெடி அருண் வாங்கிட்டு வந்து ஒரு பாக்கெட் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு பாக்கெட் மட்டும் போட்டால் பத்தாது. அதனால் எக்ஸ்ட்ரா 2 பாக்கெட் பால் இருந்தது. அதில் ஒரு பாக்கெட்டில் மட்டும் பன்னீர் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னொரு பாக்கெட் வந்து பால் காய்ச்சி வச்சுட்டேன். அது வந்து பாப்பாவுக்கும் எனக்கும் பால் குடிச்சிக்கலான்னு. பாலை அடுப்பில் வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா சிங்க்கு ஃபுல்லாக அவ்வளோ பாத்திரம் ரெம்பி இருந்தது. ஏன்னா காலிலேருந்து தலைவலின்னு சொல்லி சுத்தமாக வந்து பாத்திரமே விளக்கல. அதனால் அவ்வளோ பாத்திரம் இருந்தது. ஸோ அதை வந்து பாலை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் ஒன்று ஒன்றா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். பாத்திரம் கழுவி முடிக்கவே கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ பாத்திரம் இருந்தது. சிங்க்கு ஃபுல்லாக ரெம்பி இருந்தது. சுத்தமாக முடியல. என்ன பண்ற? அங்க என்ன பண்ற? நம்மளுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா வீடோட நிலைமை இப்படி தான் இருக்கும். சிங்க்கு மட்டும் இப்படி இல்லை, வீடு ஃபுல்லாக அவ்வளோ குப்பையாக இருந்தது. ஏன்னா காலிலேருந்து எந்த வேலையுமே செய்யலை இல்லையா? ஸோ அதனால் வந்து எல்லாமே சேர்த்து வச்சு ஒரே டைம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இடையில இந்த 2 குட்டீஸை வச்சு மேனேஜ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இன்றைக்கி டேவே கஷ்டமாக தான் போச்சு.
அதுக்கப்புறம் வந்து பாலும் காஞ்சிடுச்சு. அந்த பாலை வந்து ஊற்றி வச்சுட்டு அதே பாத்திரத்தில் வந்து பன்னீர் செய்கிறதுக்கு பால் ஊற்றியிருந்தேன். பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒன்ஸ் இந்த வீடியோவிலே காட்டிடுறேன். பன்னீர் செய்கிறதுக்கு நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி சுத்தமாக சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் இருந்தால் தான் பன்னீர் நல்ல சாஃப்டாக வரும். ஸோ இல்லைனா வேஸ்ட்டாக தான் போகும் தண்ணி எல்லாம். ஸோ அதனால் தண்ணி சேர்க்காமல் வந்து பன்னீர் ரெடி பண்ணிக்கோங்க. பால் சேர்த்துட்டு பால் நல்லா கொதிச்சு வரும் இல்லையா, அப்போ வந்து பன்னீரை வந்து திரிய வைக்கணும். அதுக்கு வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட லெமன் ஜூஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கும், ஸோ அது சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வினிகர் தான் சேர்த்துருந்தேன். என்கிட்ட வினிகர் இருக்கிறதால சேர்த்துருக்கேன். ஒரு மூடிக்கிட்ட வினிகர் சேர்த்துருந்தேன். நீங்கள் லெமன் ஜூஸாக இருந்தால் ஒரு ஆஃப் லெமன், ஒரு பெரிய லெமன் இருந்தால் ஆஃப் லெமன் சேர்த்துக்கோங்க. சின்ன லெமனாக இருந்தால் ஒரு லெமன் ஜூஸ் கூட அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு சொல்கிறேன். லெமன் ஜூஸும் வினிகரோ ஏதோ ஒன்று சேர்த்திங்கன்னா பால் நல்லா திரிஞ்சு வரும். அப்போ உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பன்னீரை வந்து இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு அப்புறம் ஒரு காட்டன் துணி வச்சு வடிகட்டிக்கோங்க. கீழே வடிகட்டுற அந்த தண்ணியில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதை மட்டும் கீழே ஊற்றிடாதீங்க. ஸோ அது வந்து சப்பாத்தி மாவு பிணையறதுக்கு இல்லைனா இந்த கிரேவிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பன்னீரை வந்து சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா, டேப் வாட்டரில் லைட்டாக ஒன்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதில் உள்ள புளிப்பு தன்மைலாம் போகிறதுக்கு. லெமன் ஜூஸ்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப புளிப்பாக இருக்கும். லைட்டாக மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துருங்க. அப்புறம் ஒரு முடிச்சு போட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சு அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற தண்ணியெலாம் ஃபுல்லாக வடிஞ்சு வந்துடும். பன்னீரும் நல்லா செட் ஆகி சாஃப்டாக வரும். கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு இந்த மாதிரி வெயிட் வச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. பன்னீர் நல்லா செட் ஆகி சாஃப்டாக வந்துடும். இன்னும் பாத்திரம் கழுவி முடிக்கல. பன்னீரெல்லாம் செஞ்சுட்டு பேலன்ஸ் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது. ஸோ அதையும் அப்படியே கையோடு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். எவ்வளோ பாத்திரம் இருக்குது பாருங்கள். ஸோ பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போயிருந்தேன். குளிச்சுட்டு வந்து தான் பேலன்ஸ் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பாலக்கீரை நல்ல ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. ஆன்லைனில் தான் வாங்குகிறோம். ரேட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய குவான்டிட்டி இருக்காதுன்னு நினச்சேன். ரேட்டும் ரொம்ப கம்மி, 14 ரூபா தான் இந்த 2 பெரிய கட்டும் சேர்த்து. ஸோ அதுமாரி குவான்டிட்டி நிறைய கொடுத்துருந்தாங்க. ஒரு சில டைம் வந்து வெஜிடபிள் வந்து ஆன்லைனில் வாங்குவேன். நல்லா சீப்பாக பெஸ்ட்டாக கிடைச்சா மட்டும் தான் வாங்குவேன். இல்லைனா வீட்டு பக்கமே உள்ள கடையில் இல்லைனா மார்க்கெட் போய் தான் வெஜிடபிள் வாங்குவோம். கடையிலலாம் 10 ரூபாய்க்கு தான் பாலக்கீரை கிடைக்கிது. பட் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் கொடுப்பாங்க. அதுவுமே வாடி வதங்கி போயிருக்கும். வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு வருவேன். பட் இந்த முறை நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே கிடைச்சது. சூப்பர் தான். ஒரு சில டைம் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போடுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஆன்லைனில் வெஜிடபிளாக வாங்குவோம். மேக்ஸிமம் வந்து வீட்டு பக்கமே ஒரு வெஜிடபிள் கடை இருக்குது, அங்கே கம்மியாக கிடைக்கும். அப்படி இல்லைனா வந்து மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள் வாங்கிட்டு வந்துடுவோம். கீரையில் வந்து நிறைய மண் இருக்கும். அதை ஒரு 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பாலக் பன்னீர் வந்து செம்ம ஈஸியான ரெசிபி. செய்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே தான் ஆகும். இந்த கீரையை மட்டும் தான் கழுவி க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் வேலையாக இருக்கும். மற்றபடி அந்த பாலக் பன்னீர் செய்கிறது அவ்வளோ ஈஸியான ரெசிபி. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் யாராவது பாலக் பன்னீர் சாப்பிட்டதே இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து டீட்டெயிலாக ரெசிபி சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக வரும். நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு பார்த்துட்டு அடிக்கடி செய்வீங்க. எங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. பாலக்கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் அந்த பாலக் பன்னீர் தான் ரெடி பண்ணுவோம். இப்போ கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். அதுக்கூட வந்து 1 டீஸ்பூன் கிட்ட சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக சீரகம் சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கூடயே வந்து 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய பெரிய தக்காளியை சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். அதுக்கும் ரொம்ப அதிகமாக வேணாம். ஒரு 2 தக்காளி பெரிய தக்காளியை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இல்லையா பாலக்கீரை, அது இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கட் பண்ண வேணாம், ஏன்னா இதை வந்து வதக்கி அரைக்க தான் போகிறோம். ஸோ
ஓரளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. அதுக்கு மேலே வதக்காதீங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் உடனே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ரொம்ப வதக்கினீங்கன்னா கீரையோட கலர் மாறி போயிடும், டேஸ்ட்டுமே மாறிடும். ஸோ அதனால் கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பன்னீர் நல்லா ரெடியாகி வந்திருந்தது, செட் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. சீக்கிரம் போடு. 1/2 லிட்டர் பாலில் கரெக்டாக 100 கிராம் கிட்ட பன்னீர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது கடையில் வாங்கின பன்னீர், இது வந்து 200 கிராம். ஸோ இதில் பாதி தான் அந்த பன்னீர் இருந்தது, அதனால் 100 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பன்னீர் கட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஆடாக தான் இருந்தது. ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சது நல்ல சாஃப்டாக கட் பண்ணுறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. மேக்ஸிமம் வந்து வீட்டிலே பன்னீர் ரெடி பண்ண பாருங்கள் டைம் இருந்தால். ஏன்னா வந்து அந்த 1/2 லிட்டர் பாலே 100 கிராம் பன்னீர் கிடைக்குது. 1/2 லிட்டர் பால் கரெக்டாக 32 ரூபா அந்த மாதிரி தான் வரும், 34 ரூபா. ஸோ 34 சேர்த்தா கூட கரெக்டாக வந்து 70 ரூபா தான் ஆகும் நம்மளுக்கு பால் ஒரு 200 கிராம் பன்னீர் வரதுக்கு. ஆனால் இந்த பன்னீர் வந்து கரெக்டாக 90 ரூபா 95 ரூபா ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா தான் ஆகும், 100 ரூபா கூட ஆகுது ஒரு சில பன்னீர், பிராண்டை பொறுத்து. ஸோ அதனால் வந்து வீட்டிலே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு காசுமே மிச்சம் தான், பன்னீரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். பன்னீர் செய்கிறது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒன்ஸ் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி வீட்டிலே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நானும் அப்படி தான் ஸ்டார்டிங்கில் வந்து கடையில் தான் பன்னீர் வாங்கிட்டு இருந்தேன். ஒன்ஸ் வீட்டில் செய்ய ஸ்டார்ட் பண்ண நான் அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து பன்னீர் வீட்டில் தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக டைம் இருக்காது பன்னீர் செய்கிறதுக்கு கூட. ஸோ அதனால் அப்பப்போ வந்து அருண் கடையில் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ ஒரு சில டைம் நானுமே வீட்டில் ரெடி பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸோ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். பட்டை வந்து ஒரு சின்ன பீஸாக சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஸோ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். கடைசி ஒரு 2 நாளாக இந்த இண்டக்ஷனில் தான் சமைச்சிட்ருக்கேன். ஏன்னா இந்த கேஸ் இஷ்யூ போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ அதனால் எங்களுக்கு ஆக்சுவலாகவே கரண்ட் பில் அதிகமாக தான் வரும். ஸோ இந்த மாதம் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ கேஸ் புக் பண்ணால் கிடைக்குதா உங்களுக்குலான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, நாங்கள் இன்னும் புக் பண்ணி பார்க்கல. ஸோ உங்களுக்கு புக் பண்ணால் உடனே கிடைக்குதான்னு கண்டிப்பாக என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அது கூட உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அந்த பன்னீர் செஞ்சுருக்கிற அந்த பேலன்ஸ் தண்ணி இருக்கு இல்லையா, வடித்த தண்ணி, ஸோ அதுதான் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் எப்பவும் போல் ஆஸ் யூஸ்வல் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் மட்டும் 1 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். சீரகத்தூள், கரம் மசாலா இது ரெண்டுமே ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருந்தேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசி இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விட்டுருங்க. அது நல்லா பச்சை வாசனைலாம் போய் கொதித்து வரும். அப்போ வந்து நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். கிரேவி நல்லா திக்காக இருக்கிறதால கொதிக்கும் போதே நம்ம மேலே வந்து விழுந்துடும். ஸோ அதனால் மூடி போட்டு விட்டுருங்க, பக்கத்தில் நிற்காதீங்க, மூடி போட்டு விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் திறந்து இதில் பன்னீர் போட்டுக்கலாம். ஆல்ரெடி வதக்கியிருக்கோம், ஸோ அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. ஸோ அதனால் பச்சை வாசனை அவ்வளோவா இருக்காது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுருங்க. அதுமாதிரி தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கிரேவி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரெல்லாம் அதில் உள்ள ஆட் பண்ணிக்க வேண்டியதான். பன்னீரை வந்து சில பேர் வந்து ஃப்ரை பண்ணி கூட அதில் ஆட் பண்ணுவாங்க. மிளகாத்தூள், எண்ணெயில் வந்து லைட்டாக மிளகாத்தூள், பெப்பர் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி போடுவாங்க. நம்ம டயட்டில் இருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டெப்பு வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ அதனால் பன்னீரை வந்து அப்படியே தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். திரும்பி வந்து பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அது பன்னீர் நல்லா வெந்து வரட்டும். அந்த கேப்பில் வந்து ஒரு 4-5 பீஸ் பன்னீர் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து
கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இதை வந்து பன்னீர் கிரேவி கூட அந்த பாலக் கிரேவியில் ஆட் பண்ணிவிடுங்க. க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில பேர் இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவாங்க. எல்லார் வீட்லேயும் அது இருக்காது, என்கிட்டயே அது இல்லை. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கறதுக்கு பதில் தான் நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து சேர்க்குறோம். ஸோ அதனால் பன்னீரை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுட்டு அதை நல்லா காய்ச்சி வச்சு ஆற வச்சுருக்கோம் இல்லையா பால், ஸோ அதை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கின்னு நல்ல திக்காக க்ரீமியாக இருக்கும் கிரேவி. இந்த பாலக் பன்னீருக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த பன்னீர் நீங்கள் கிரேவி செய்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு 4 பீஸ் பன்னீர் எடுத்து வச்சுட்டு அதில் பாலை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி அந்த கிரேவியில் ஆட் பண்ணிடுங்க. கிரேவியும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாலக் பன்னீர் கிரேவியும் அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த கிரேவி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீரையும் பாலையும் சேர்த்து நல்லா அரைச்சி அந்த கிரேவி கூட சேர்த்துருக்கோம் இல்லையா, சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தெளிஞ்சு வரும். அப்புறம் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தியும் தேய்ச்சி போட்டு எடுத்தாச்சு கடன்னு. மாவு ஆல்ரெடி காலையே பிணைஞ்சி வச்சுருந்தேன். ஸோ அதனால் ஊறி நல்லா இருந்தது, தேய்க்கிறதுக்கும் நல்லா சாஃப்டாக வந்தது. ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி மாவு தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு பாக்ஸில் உதிரி மாவு நான் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி போடும்போது. எப்போ சப்பாத்தி போடுறீங்களோ அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு அதை வந்து தேவையான மாவு எடுத்து நம்ம உதிரி மாவு தேய்ச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து மூடி வச்சுட்டேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பன்னீர் கிரேவி செய்கிறத பார்த்துட்டு பாப்பா ரொம்ப நேரமாக கிச்சன்லேயே தான் என் கூட நின்றுட்டு இருந்தான். ஏன்னா அவளுக்கு பன்னீர்னால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவளுக்கு போட்டு ஊட்டி விட்டாச்சு. அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானுமே சாப்பிட்டுட்டேன். கரெக்டாக ஒரு 7:30 வந்து என்னோடய டின்னரை நான் முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான் கேஸ், இன்றைக்கி வந்து நைட்டுக்கு குடிக்கல. இந்த கேஸ் இஷ்யூ முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கேஸை வந்து மிச்சப்படுத்தலாம். ஸோ இப்போதைக்கு இண்டக்ஷனில் சமைக்கிறோம், பட் அதுவுமே வந்து கரண்ட் பில் அதிகமாக வந்துடும். ஸோ அதனால தான் வந்து இப்போதைக்கு நான் வந்து நைட் ட்ரிங்க்லாம் குடிக்கல. ஸோ இருக்கிறத வச்சு சிம்பிளாக டயட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்து 2 சப்பாத்தி, அது கூட வந்து பாலக் பன்னீர் நிறைய எடுத்திருக்கேன். பன்னீர் ஒரு 4-5 பீஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்திருந்தேன். அது கூட வந்து கிரேவி நிறைய எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து குக்கும்பரும் கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோதான், டே 13 வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு டே 14 பார்க்கலாம். ஸோ அதுதான் கேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இனிமேல் வரும். ஸோ பாய் அண்ட் குட் நைட்.